வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல நான் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு லேஅவுட்டில் சைஸை மார்ஜினும் சைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. மார்ஜின் எனக்கு எதுவும் தேவையில்லை, அதனால் நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் 0, டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே 0 கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டிசைன் இருக்குது, மைண்டில் இருக்குது. அதுக்கான ஐகான்ஸ் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இன்செட்டில் பிக்சர்ஸில் நமக்கு தேவையான ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஐகான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இன்செர்ட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டலன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து கீழே ராப் டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, அதில் உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்கான சைஸு ஃபார்மேட்டில் போயிட்டு சைஸ் வந்து நான் ஒரு 0.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன்செர்ட்டில் ஷேப்ஸில் ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அன்ஈவன் ஷேப்பில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அன்ஈவன் டைமென்ஷன்ஸில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் அவுட்லைன் வருங்க, நோ ஃபில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு இங்கே சைஸ் இருக்குது பாருங்கள், ரைட் சைட் மேலே இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் 2 இன்ச்சு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயர் கிடைச்சிடும். இந்த ஸ்கொயரை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். Ctrl D செலக்டில் பண்ணி ஒரு Ctrl D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி கிடைக்கும். அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற இந்த ஷேப்போட கலர் ஓகே சம்திங் இந்த மாதிரி பிங்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் டிசைன் வந்து மாற்ற போகிறேன். இப்போ இதுக்காக இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். Ctrl D. இது டிஃப்ரென்ஷியேட் தெரியணுன்றதுக்காக பிளாக் கலரில் வச்சுக்கிறேன். இதனுடைய சைஸு 1 இன்ச்சாக வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட்டில் அலைன் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எதுக்கு இதுன்னு பாருங்கள். இந்த ஷேப்பை வந்து நான் இந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ஷேப் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ரைட் கிளிக் கொடுத்தோம்னா எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த கார்னரில் வச்சு மறுபடியும் ரைட் கிளிக் கொடுத்தோம்னா ஆட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஆட் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு டாட் பிளாக் கலர் டாட் இருக்கு. அந்த டாட்டை மூவ் பண்ணி இந்த கரெக்டாக இந்த பிளாக் கலர் ஷேப்பும் அந்த டாட்டும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த சென்டராக கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நமக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கார்னர்ஸை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கார்னர்ஸை இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே,
இப்படி பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த ஷேப்பு கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஷேப்பும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் அலைன் லெஃப்ட் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஃபோட்டோ வர மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்காக இன்சர்ட்டில் ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரையிடும். இப்போ வரையும் போது பாருங்கள், நம்ம ஃப்ரீயாக வரைஞ்சோம்னா எப்படி வேணால் போகும். அதே கீபோர்டில் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு வரைஞ்சோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்கொயராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. இதுக்கு ஷேப் என்ன வேணால் இருக்கலாம், கலர் என்ன வேணால் இருக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே இமேஜ் பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் ஐக்கானே பேஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் கலர் சும்மா ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் மட்டும் இந்த கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கும் கலர் மாற்றிக்கிறேன். சூட் ஆகல. ஓகே, இது நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, இப்போ இதுக்குள்ள ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணணும். இந்த ஷேப் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் ஷேப்ஸில் இப்போ ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணணும். ஷேப் ஃபுல் இருக்கு பாருங்க, இது செலக்ட் பண்ணிக்கிட்டு பிக்சர்ஸ் ப்ரௌசரில் உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்க. நான் இதே பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிக்சரை வேணால் மாற்றிக்கலாம். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட்டில் போயிடலாம். இல்லை ரைட் கிளிக் கொடுத்துக்கலாம். ஃபில் இருக்கு பாருங்க மேலே, இந்த ஃபில்லில் பிக்சரை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, இந்த பிக்சரை மாற்றிக்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போடலாம். லைன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கார்னர் பிடிச்சி இன்சர்ட்டில் ஷேப்ஸில் லைன்ஸ், ஓகே. இந்த லைனுக்கு திக்னஸ் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் இருக்கு பாருங்கள், அவுட்லைனில் பிளாக் கலர் கொடுத்துட்டு வெயிட் மட்டும் ஒரு 1.2 வச்சுக்கலாம். இங்கே 2 இல்லை, சரி 1.5 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு இவங்க பேர், அபவுட் அஸ், இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் இதெல்லாம் வரணும். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த இடத்துல உங்கள் நேம், டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்குது, இந்த ஷேப்போட கலர் ஒயிட் கலரில் இருக்குது, அது வேணாம். மேலே ஷேப் ஃபில்லில் போயிட்டு நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அவுட்லைனும் இருக்குது, அதுவும் வேணாம். மறுபடியும் ஷேப் அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ தான் இந்த இடத்துல வேணும். ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். வேணும்னா சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அடுத்து இந்த இடத்துல அபவுட் அஸ் வேணும். ஃபர்ஸ்ட் அபவுட் அஸ்க்கு இந்த இமேஜ் கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு காப்பி ஆகிடும். அந்த காப்பி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஹெட்டிங் அபவுட் அஸ், அபவுட் மீ போட்டுக்கலாம், இல்லை அட்ரஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சில டெக்ஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐகான்ஸ் பாருங்களேன், இதெல்லாம் வந்து நான் 0.3க்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்களும்
வேணும்னா மாற்றிங்க, இல்லை 0.5 உங்கள் சைஸ், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து வச்சுக்கங்க. நான் 0.3 வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இப்போ இதை அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஐகான்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஐக்கானும் இந்த லாஸ்ட் ஐக்கானும் உங்களுக்கு எங்கே அப்பியர் ஆகணுமோ அங்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா ஐகான்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்மேட்டில் அலைனில் ஃபஸ்ட்டு அலைன் லெஃப்ட் கொடுத்துக்குங்க, எல்லாமே லெஃப்ட் சைட் அலைனாக இருக்கும். அடுத்து மறுபடியும் அலைனில் அலைன் வெர்டிக்கலி இதுக்கு பாருங்கள், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணோம்னா எல்லாமே ஈவனாக வந்து நமக்கு அலைன் ஆகி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒவ்வொரு டெக்ஸ்டையும் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, இமெயில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்டில் பாருங்கள், இந்த பார்ட்டில் என்னென்ன வரணும், ரெஸ்யூம், அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இன்செர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸில் ட்ரா டெக்ஸ்ட் அப்ளை பண்ணி ரெஸ்யூம் இது செலக்ட் பண்ணிட்டு நான் இதனுடைய ஃபாண்ட் பாருங்கள், எனக்கு நிர்மலா, ஓகே இந்த ஃபாண்ட், ஓகே இந்த ஃபாண்ட் வச்சுக்கிட்டு சைஸ் வந்து ஒரு 40, 48, 36 இருக்கட்டும், வேணும்னா அப்புறம் மாற்றிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த பாக்ஸ் வேண்டாம், மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட்டில் ஷேப் அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துட்டு ஓகே. இதில் எனக்கு என்னென்னா வேணும்னா மொத்தம் 4 பார்ட்டு நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து எஜுகேஷன், அடுத்து வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து ஸ்கில்ஸு, அப்புறம் அவார்ட்ஸ். ஃபஸ்ட்டு எஜுகேஷன், அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து ஸ்கில்ஸ், அடுத்து ரிவார்ட்ஸ். இது 4 வேணுன்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 4த்தையும் வரிசையாக வச்சுட்டோம். மறுபடியும் இந்த 4 ஐகான்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு, செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இப்போது இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணோம்னா இது மட்டும்தான் செலக்ட் ஆகும். அதுக்காக என்ன பண்ணோம்னா ஒரு ஐக்கான், ரெண்டாவது ஐக்கான் செலக்ட் பண்ணும்போது கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள், நமக்கு ரெண்டுமே செலக்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் இங்கே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இது செலக்ட் பண்ணுறேன். அதே போல் இங்கேயும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் இப்போ 4 செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஃபார்மேட்டில் அலைனில் ஃபஸ்ட்டு அலைன் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன், எல்லாமே லெஃப்ட் சைடு அலைன் ஆகிடுச்சு. அடுத்து மறுபடியும் ஃபார்மேட்டில் அலைனில் அலைன் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகலி. ஓகே, இதுதான் வேணும், கொடுத்தாச்சு. மறுபடியும் இந்த அபவுட் மீ இருக்கு பாருங்கள், அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+D, இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம். இது என்ன சொன்னோம், எஜுகேஷனல். இங்கே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து
டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் அலைன் பண்ணி நேராக வச்சுக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பேக் சைடு கொண்டு போயிடலாம். சென்ட் பேக்வேர்ட். மறுபடியும் ஒரு காப்பி கண்ட்ரோல் டி, இது கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். மறுபடியும் இதுக்கு ஒரு காப்பி கண்ட்ரோல் டி, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வந்து இதில் வச்சுக்கிறேன். மூவ் பண்ணும்போது பாருங்க, இந்த இடத்துல 4 ஏரோ மார்க் காட்டுதுங்களா, அப்போ தான் வந்து மூவ் பண்ண முடியும், இல்லைன்னா மூவ் பண்ண முடியாது. அந்த 4 ஏரோ மார்க் காட்டும்போது அதை பிடிச்சி ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 4த்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அலைன் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். எல்லாமே பக்கத்தில் போயிடுச்சு, கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். இது சென்டென்ஸ் மட்டும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அலைன்மெண்ட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐகான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 0.4 வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஐகான் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபார்மேட்டில் அலைனில் ஃபஸ்ட்டு அலைன் லெஃப்ட் கொடுத்துக்கிறோம், எல்லாமே லெஃப்ட் சைட் அலைன் ஆகிடும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கலி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. இந்த ஐகான்ஸை கீபோர்டில் இந்த ஆரோ கீ யூஸ் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது எனக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது, அதனால் அப்படியே விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இந்த டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங்கில் கொடுத்துருக்குற டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் ஃபார்மேட் அலைன், ஃபஸ்ட்டு அலைன் லெஃப்ட், அதுக்கப்புறம் அலைன் வெர்டிக்கலி கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, மறுபடியும் உள்ளே இருக்கிற கண்டென்ட் இருக்கிற டெக்ஸ்ட் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஃபார்மேட்டில் அலைனில் ஃபஸ்ட்டு அலைன் லெஃப்ட் கொடுத்துக்கிறோம். மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கலி வேணாம், அலைன் லெஃப்ட் மட்டும் போதும். இது நமக்கு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஷேப்ஸில் இன்செர்ட் ஷேப்ஸில் இந்த லைன் டூ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வரைகிறேன். இப்போ வரையும் போது ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதுக்கு லென்த்து மட்டும் நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த ஷேப் அவுட்லைனில் வெயிட் வந்து ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கிறேன். மறுபடியும் ஷேப் அவுட்லைனில் வெயிட் கீழே வந்தீங்கன்னா மோர் லைன்ஸ்னு இருக்கும். மோர் லைன் செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் இந்த காம்பவுண்ட் டைப்பில் நான் வந்து திக் அண்ட் தின் இது இருக்குது பாருங்கள், 3ஆவதா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு சைஸ் ஓகேனா போதும், இல்லை எனக்கு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 3.5 வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு கலரு பிளாக்லேயே வச்சுக்கிறேன், பிளாக். அடுத்து இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். அந்த லைனை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதனுடைய லென்த்து வந்து ஒரு 4 இன்ச் வச்சுக்கிறேன். 4 அதிகமாக இருக்குது, 3 வச்சுக்கிறேன். ஓகே, எஜுகேஷ்னல் இந்த வேர்டை அலைன் பண்ணிக்கிறோம். அடுத்து மறுபடியும் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். அதை கொண்டு வந்து இதுக்கு நேராக வச்சுக்கிறேன். இந்த லைனோட லென்த்தும் ஒரு 2 கூட அதிகமாக இருக்குது. கரெக்டாக ஒரு 1.8 வச்சு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு காப்பி
இப்போது இந்த லைன்ஸ்லாம் அலைன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பர்சனல் ஸ்கில்ஸில் இந்த இடத்துல இன்செர்ட்டில் ஷேப்பில் இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இதனுடைய சைஸ் வந்து 0.1 ஓகே 0.2 வச்சுக்கிட்டோம். இப்போ இது வந்து ஒரு 5 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது ஷேப் கலரில் மாற்றிடலாம். ஃபில் வந்து நோ ஃபில், அவுட்லைன் பிளாக்கில் வச்சுக்கோங்க. ஃபில்லும் பிளாக்கில் வச்சுக்கிட்டேன், அப்புறம் மாற்றிக்கலாம். டி கண்ட்ரோல் டி போட்டோம்னா ஒரு காப்பி, மறுபடியும் கண்ட்ரோல் டி, மறுபடியும் ஒரு கண்ட்ரோல் டி, இன்னொன்று மொத்தம் 5 இருக்குங்களா. 1 2 3 4 5. இந்த 5ஐயும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட்டில் அலைன் மிடில் கொடுத்துங்க. மறுபடியும் மூவ் பண்ணி வச்சுட்டு அலைனில் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்டலி கொடுத்துக்கிறேன். இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம். இந்த 5த்தையும் அப்படியே செலக்டில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுங்க. ஒரு ஃபார்ம் ஆகலை. கிரியேட் குரூப் இருக்குங்களா, ரைட் கிளிக் கொடுத்து குரூப்னு கொடுத்துங்க. ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிடும். மறுபடியும் இதை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து இங்கே எடுத்து வந்து வச்சுக்கோங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 இருக்குது. 1 2 இன்னும் ஒரு 4 வேணும். 3 4 5 6. இப்போ லாஸ்ட்டாக எடுத்தது வந்து இங்கே வச்சுக்கோங்க. இதுக்கு சரியாக சென்டராக இருக்கான்னு பார்த்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் இதுக்கு சென்டராக இருக்கான்னு பார்த்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபார்மேட், அலைன், டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கலி அலைன் ஆகிடும். மறுபடியும் அலைன் லெஃப்ட், எல்லாமே ஈவனாக அலைன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் உங்களுக்கு ஃபுல் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா 5 கொடுங்க. இல்லை எனக்கு 4 ஸ்கில்ஸ் தான் இருக்குது, 80% தான் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த லாஸ்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில்லில் நன் கொடுத்துங்க. நோ ஃபில். இப்போ தனியாக இருக்கிறது நோ ஃபில். உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நோ ஃபில் கொடுத்துங்க. டீம் ஒர்க்கில் என்னால் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா 5 செலக்ட் பண்ணி வைங்க. ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் இதில் எனக்கு 4 தான் இருக்கும், இல்லை 3 தான் இருக்குன்னா எது வேண்டாமோ அது வந்து அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ரெஸ்யூமோட அவுட்லைன். இப்போ இதனுடைய வேர்ட் ஃபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐகான்ஸ் இது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்கள் கஸ்டமர் இல்லைன்னா உங்களுடைய ஃபோட்டோ போடணுன்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது. அப்போ ஷேப் ஃபில் போயிடுங்க, பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க, ஷேப் ஃபில். அப்படி இல்லைனாலும் இதில் ரைட் கிளிக் கொடுத்து ஷேப் இங்கே இருக்குது, ஃபில் இருக்குது பாருங்க, மேலேயே ஃபில்லில் பிக்சர்ஸ் கொடுத்தோம்னா மாறிக்கும். உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுலேருந்தே ஒரு பிக்சர், இந்த பிக்சர் கொடுக்கட்டுங்களா, இன்சர்ட் பாருங்கள் மாறிடுச்சு. மோஸ்ட்லி இதெல்லாம் எந்த சேஞ்சஸ் இருக்காது. இப்போ இந்த இடத்துல வேணும்னா சும்மா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல எடிட் பண்ணாலும் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்லையே கொடுத்தோம்னா மொத்தம் செலக்ட் ஆகிடும். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது டைப் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இதுலேயும் எந்தெந்த டெக்ஸ்ட்லாம் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டு மேலே சும்மா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிட்டு டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.